அவனை எதுக்கு கொலை பண்ணாங்க? பச்சை பிள்ளை மாதிரி இருப்பான இவனை எதுக்கு கொலை பண்ணாங்க? அப்படிதான் யோசித்தோமே தவிர இந்த சமுதாயத்தில் பிறந்தா இவங்களை இப்படிதான் பண்ணணும்னு சொல்லி பண்றாங்க. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால என்னுடைய வீட்டுக்கு வந்திருந்தாப்ல. திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு இன்றுதான் முதல் வருஷம் நினைவு நாள். நீங்களும் இன்னைக்கு போய் அஞ்சலி செலுத்திட்டு வந்தீங்க. அவரோட கொலை வழக்கு தமிழக அரசு கையாண்ட விதத்தை எப்படி சார் பாக்குறீங்க? இன்னும் நிறைய பேரை அந்த அம்மா அவருடைய பொற்கொடி அவருடைய மிஸ்ஸஸ் என்கிட்ட பேசும்போது சொன்ன நிறைய பேர் இதில் இருக்காங்கண்ணே, நிறைய பேரை கைது பண்ணலை அப்படிங்கிறத பதிவு பண்ணாங்க. தமிழ்நாடு அரசு இவ்வளோதான் முடிச்சிருக்காங்க. இது பதில் இறைவன் தான் பதில் சொல்ல முடியும். இல்லைங்க சார், இப்போ உங்களுக்கே தெரியும்ல, இப்போ எதனால அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சி இல்லை, அந்த கொலை எதுக்கு நடந்துச்சுன்னு எங்களுக்கு சொல்ல தெரியல. நல்ல எல்லாரு கூடயும் நல்ல சொவியலாக பழகக்கூடிய தம்பி தான், எல்லாரு கூடயும் நல்லா இருப்பாப்புல, எல்லாரையும் நல்லா ரிசீவ் பண்ணுவாப்புல, எல்லாரும் கூட அண்ணன் தம்பியாக இருப்பாப்புல. கொலை நடந்தவங்களாம் நாங்களாம் ஷாக் ஆகிட்டோம். அவனை எதுக்கு கொலை பண்ணாங்க? பச்சை பிள்ளை மாதிரி இருப்பானே இவனை எதுக்கு கொலை பண்ணாங்க? அப்படி தான் யோசித்தோமே தவிர ஆனால் பேக்கில் என்ன இருந்துச்சுன்னு எங்களுக்கு சொல்ல தெரியல. அதை பற்றி எங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லைல்ல. உள்ள பிரச்சனைகள் எங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்ததாக போய் ஜெகன்மூர்த்தி மீது இப்போ வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா, சமூக வலைதளங்களில் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுற தலைவர்களுக்கு ஒரு அடக்குமுறை பண்ணுறாங்க. ஒன்று கொலை நடக்குது, இல்லைன்னா அடக்குமுறை நடக்குது, அவங்களுக்கு எதிரான வழக்கு போடுறது, அவங்களை அடக்கி ஒடுக்க நடக்குது இந்த அரசுன்ற மாதிரி சமூக வலைதளத்தை தொடர்ச்சி எழுதுறாங்க. உங்களோட பார்வை? இது உண்மைதான். ஏன்னா இது ஆரம்ப காலத்தில் நாங்கள்லாம் 45 வருஷத்துக்கு முன்னால் வளர்ச்சி அடையும் போது அந்த நெருக்கல்களும் திமுக அதிமுக எல்லாம் மாறி மாறி நடக்கத்தான் செஞ்சாங்க. அவ்வளோ பொய் வழக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல மீடியாவில் சொன்னாங்க, 52 வழக்கு என் மேலே போட்டிருக்காங்க. இன்னும் போகிறதான் வச்சுவாங்க. அதாவது இந்த சமுதாயத்தில் பிறந்தா இவங்களை இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி பண்ணுறாங்க. அது எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, இது இந்த சமுதாயத்தில் பிறந்தனால சாபக்கேடுன்னு நினைக்கிறேன். அதனால தான் நாங்கள்லாம் பட்டியலிருந்து வெளியில் போனியா, நான் எஸ்சியே கிடையாதுன்னு சொல்லி அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கோம். இதுதான் உண்மை. இது தொண்டு நடக்கிற உண்மை சம்பவம். இப்போ எல்லா கட்சிகளும் இப்போ திமுகவும் சரி அதிமுகவும் அப்படிதான் பண்றாங்கன்னு நீங்க சொல்றீங்க. மீண்டும் மீண்டும் அவங்க கூட கூட்டணி நிற்கிறதுக்கான அரசியல் சூழ்நிலை என்ன பண்ண? அரசியல் சூழ்நிலை, அரசியல் அங்கீகாரம் வேணும். இவங்க 2 பேரை தவிர வேற யார் இருக்கா? ஒன்று இவங்க கிட்ட இருக்கணும், ஏடிஎம்கேல இருக்கணும், இல்லாட்டி டிஎம்கேல இருக்கணும். 2 பேரை தவிர யார்கிட்ட இருக்கணும் அரசியல்? அதில் அப்போ பேசும்போது நீ அவங்கள பற்றி இப்படி பேசுனேன், நீ இவங்களை பற்றி மீடியா கேட்கும்போது அது நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லைன்னு போயிட்டு இருக்க வேண்டியதான்.